நினைக்கிறீங்க? ராணுவ தயவு செஞ்சு ஓட்டு போடாது. விஷாலுக்கு ஓட் போடக்கூடாது அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டுக்கிறேன் சார். தயவு செஞ்சு சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுவேன் சார். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ முதல் ப்ரோமோவில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல, இங்கே இருக்க வேறு யாருக்கும் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் நீங்கள் சொல்லணும், யார் சொல்லுவீங்க? இதுதான் விஜய் சேதுபதி சாரோட கேள்வி. இதுக்கு வந்துட்டு எழுந்து நின்று ஜாக்லின் பதில் சொல்கிறாங்க, விஷாலை பற்றி சொல்கிறாங்க, அவர் விளையாடாமல் வேற ஒருத்தரை வச்சு விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு. தீபக் மற்றும் அன்ஷிதா இவங்க ரெண்டு பேருமே எழுந்து நின்று ராணவ் ஏன் தான் உள்ள அமிச்சிங்க, அவனுக்கு ஏன் ஓட்டு போட்டுறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க சொன்னார். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து எழுந்தார், சௌந்தர்யாவுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போட வேணாம் சொல்லுவேன், ஏன்னா எல்லாரும் போட்ட உழைப்பை பார்க்கும்பொழுது அவங்க வேற ஏதோ ஒன்று அசால்ட்டாக பண்ணி முன்னே இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு ஃபேக்சுவலாக ஒன்று சொல்லட்டுமா, முத்து பேசுகிறத தவிர என்ன பண்ணார்? 2 வார்த்தை பேசுகிறதுல கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100 வார்த்தை பேசி நாங்கள் இருக்கேன் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காரு தவிர்த்துட்டு, பேசுறதை தவிர அவரும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்துட்டு சுத்தமாக புரியவே இல்லை. சௌந்தர்யா சண்டைனா பயங்கரமாக போய் கத்திருக்காங்க, வாலண்டரியாக வந்துட்டு இன்வால்வ் ஆகியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவரும் பேசுறதை தவிர்த்துட்டு வேறு எதுவும் பண்ண மாதிரிலாம் கிடையாது. இங்கே வெளியில் இருக்க மக்கள் ஒன்றும் முட்டாலாம் கிடையாது. உள்ள இருக்க எல்லாருக்குமே மேபி பிஆர் இருக்கலாம், சௌந்தர்யாவுக்கு இருக்குது, ஏன் முத்துவுக்குமே இருக்குதான், யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு முத்து ஆன் ஃபயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முத்து அந்த ப்ரொமோலே இருந்திருக்க மாட்டார், ஆனால் முத்து ஃபயர் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. ஸோ லைக் பிஆர் டீம் அவ்வளோதான். ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட வந்துட்டு பிஆர் வச்சுருக்காங்க அப்படின்றது மட்டும் தெளிவாகவே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டினே ரொம்ப தப்பான ஒரு கேள்வி. எனக்கு ஓட்டு போடனாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு உள்ள இருக்கவங்க சொன்னால் கடைசி நேரத்துலையும் சண்டை வலிக்க பார்க்குறாங்களா? டாஸ்க் இருக்கும்பொழுது டாஸ்கில் சண்டை போடுறதுன்றது ஓகே, ஆனால் சாதாரணமாகவே இப்படி உட்காந்து பேசும்பொழுது வந்துட்டு அவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறது எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை? இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு நீங்கள் ஏன் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறீங்க, ஏன் இவ்வளோ வன்மத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியை மறுபடியும் கேட்குறது தான் வந்துட்டு பிக் பாஸுடைய ஹைலைட்டு. இது இப்போ மட்டும் இல்லை, பிக் பாஸில் எப்போவுமே நடக்கிற ஒரு கேவலமான விஷயம் தான். சண்டை போடக்கூடாது, ஒரு குடும்பமாக இருக்கணும், டாஸ்க்கை மட்டும் விளையாடணும், அதுக்கப்புறம் வந்துட்டு நேர்மையாக இருக்கணும்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க மூஞ்சல் அடித்ததுக்கு முன்னாடியே வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி அவங்க 2 பேருமே வந்துட்டு ஒத்துமையாக இருப்பாங்க அப்படின்றது தான் சுத்தமாக புரியல. அது மட்டும் இல்லை, ஜாக்லின் விஷால் கூட எத்தனை நாள் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்கன்னு தெரியும். பட் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு அட்டாக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு முத்து பேசுறதை தவிர்த்துட்டு இந்த வீட்டில் வேறு எதுவுமே செய்யாத முத்து அவர் சௌந்தர்யாவை சொல்கிறாரு. ஆமாம், சௌந்தர்யா ஒன்றும் பெருசாலாம் பண்ணல, நிறைய இடத்துல பயங்கரமாக கத்திருக்காங்க, கோவப்பட்டுருக்காங்க, ஆனால் அவங்களா இருக்காங்கன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நேற்று எபிசோட் பார்த்தவங்களுக்கு கூட தெரியும். ஸோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே ஒரு சில விஷயங்களை செஞ்சு தான் இப்போ 84வது நாள் வரைக்கும் உள்ளே இருக்காங்க. அதை வந்துட்டு இந்த மாதிரி அவங்க எதுக்காக உள்ளே இருக்காங்கன்னே தெரியல, இந்த மாதிரிலாம் பேசுறது வந்துட்டு கண்டிப்பாக கேட்கறதுக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இது ஏன் மனசில் தோணுன ஒரு சாதாரண கருத்து. உங்களுக்கு என்ன கருத்து இருக்குன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.